ஒரு ஆப்பிள் வாங்குங்க, வீட்டில் போய் வைங்க, எத்தனை நாள் கெடாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 நாள் 6 நாள் 5 நாள் 6 நாள் 10 நாள் 5 மாதம் கெடாமல் இருக்கும். ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லையே. இந்த பாருங்க, அது ஆப்பிளா? ஏதோ நடக்குதுங்கிறது புரியுதா இல்லையா? டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. கைவிட்டாங்களா, இனிமேல் முடியாதுன்னு சொல்றாங்களா, கண்ணை மூடிட்டு கிளம்பி வாங்க, நான் சவால் விடுறேன், காப்பாத்துறேன். உயிரை காப்பாத்துறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். எத்தனை ஹீமோ கொடுத்தாலும் கேன்சர் கட்டி கரையாம அந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டு மலம் நேரடியாக அந்த பையில வந்து சேர்ற மாதிரி தான் அவங்க அறிவுரை சொல்லியிருந்தாங்க. திரும்ப 50 நாள் கழிச்சு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குற போது முழுமையாக குணமானது. முழுமையாக குணமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. எதை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்றீங்க? இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களா, ஒன்று எண்ணி அங்கே கூப்பிடுங்க, இல்லை நீங்கள் என்கிட்ட வாங்க, உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். உங்கள்கிட்ட கைவசம் ரிப்போர்ட் இருக்குது. 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு அந்த கேன்சர் இருந்தது மலக்குடல்ல. வேதிப்பொருட்கள் கலக்காத உணவு ஒரு பொருள் சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட அளவுன்னு ஒன்று இருக்கு. விஷத்தை உண்பதற்கு அங்கீகாரம் என்ன? வணக்கம், நான் உங்கள் கமல். இன்றைய காலகட்டத்தில் மிக தீவிரமான மிக மோசமான நோய்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா கேன்சர், ஹார்ட் அட்டாக், நரம்பியல் சார்ந்த நோய்கள், சுவாசம் சம்பந்தமான நோய்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேயும் முக்கியமாக ஒரு மனிதனை வந்து உருக்குலைத்து அந்த மரண வலின்னு சொல்லுவாங்க, அதை ரொம்ப நாளைக்கு கொடுக்குற ஒரு நோய்னா அது கேன்சர். நவீன மருத்துவத்தில் கேன்சருக்கு முழுமையான தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற பதிலை தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் தன்னோட சித்த மருத்துவ அறிவாலையும் அதற்கான வழிமுறைகளாலையும் கேன்சரை முழுமையாக குணப்படுத்தியிருக்காங்க டாக்டர் வீரபாபு அவர்கள். அதை எப்படி பண்ணாங்க, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினாங்க, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களுக்கு புதுமையான ஒரு அறிமுகம் தேவையில்லை. ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 6000 பேரை குணப்படுத்தி அவங்க உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டை முழுமையாக குணப்படுத்தியிருக்கீங்க. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்கன்னா அவங்க என்ன நிலைமையில் டாக்டர் வராங்க? என்னை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன மருத்துவம் நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அறுவை சிகிச்சை, அந்த ஹீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இதெல்லாமே அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஹீமோதெரப்பியோ, ரேடியோ தெரப்பியோ, அறுவை சிகிச்சையோ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உடல்நிலை இருக்கும். சில பேருக்கு அது எத்தனை ஹீமோ கொடுத்தாலும் கேன்சர் கட்டி கரையாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழலில் வேறு என்ன வழி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நீங்கள் நம்ம பேசுகிறப்போ சொன்னீங்க ஒரு பேஷண்ட் வந்து மலக்குடல் புற்றுநோய் ஸ்டேஜ் 4 இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அவர் வரப்போ என்ன உடல்நிலை, என்ன கண்டிஷனில் வந்தாங்க, அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு, நவீன மருத்துவ முறைகளில் அந்த ரிப்போர்ட்டும் சரி, டாக்டர்ஸும் சரி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு? அதாவது அவங்க வந்தப்போ ஸ்டேஜ் 3 ரெக்டல் கேன்சர். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மருத்துவர் வந்து அந்த ஒரு 4 சென்டிமீட்டர் லென்த்துக்கு அந்த கேன்சர் இருந்தது மலக்குடலில். அந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டு மீதி உள்ள மலக்குடல் பகுதியுடைய அந்த துவாரத்தை வந்து வயிற்றுக்கு வெளியில் வச்சு ஒரு பையை அதிலோட இணைச்சிட்டு மலம் நேரடியாக அந்த பையில் வந்து சேர்ற மாதிரி தான் அவங்க அறிவுரை சொல்லியிருந்தாங்க. அந்த எப்பவுமே அந்த பை இருக்கிற. ஆமாம் ஆமாம். ஏன்னா உலகம் முழுமையும் மலக்குடல் புற்றுநோய்க்கு இதுதான் நடந்துட்டுருக்கு. இதை தான் நம்ம அவருக்கும் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் நம்மக்கிட்ட வந்தார். அவர் வந்து 50 நாளுக்கு அப்புறம் அந்த 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள அந்த மலக்குடல் புற்றுநோய் 2.3 குறைஞ்சதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திரும்ப 50 நாள் கழித்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குற போது முழுமையாக குணமானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மருந்துகளை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திரும்ப 3 மாதம் கழித்து அவங்க ஊர்லேயே ஒரு பெட் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அதுலேயும் முற்றிலும் இல்லை
அப்படின்னே வந்துருச்சு. அங்கே உள்ள மருத்துவர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப திடகாத்திரமாக இருக்கார். நான் உங்களுக்கு அவங்களையும் நான் வர வச்சு காமிக்கிறேன். அவங்களுடைய மருத்துவ அறிக்கை, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே முழுமையாக நீங்கள் அதை படிக்கணும், பார்க்கணும். இதில் ஒளிமறைவுக்கு எதுவுமே இடம் இல்லை. ரெண்டாவது, அந்த நோயாளியோட்டும் நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக. எனக்கு இதற்கு முன்னாடி குணமானவங்களையெல்லாம் நான் போய் தொந்தரவு பண்ணி வாங்க பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனநிலை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க, அவங்கள நாம் தொந்தரவு பண்ண வேண்டாம். இவர் இப்பொழுது குணமானதுனால ஒரு உரிமையோடு நான் உங்கள்கிட்ட இது பண்ணுறேன். இன்னொன்றையும் நான் சொல்லணும். அதாவது சாப்பிடக்கூடிய நிலைமையில் வந்ததுனால் மட்டுமே தான் நான் இவரை குணப்படுத்த முடிந்தது. ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும் உடம்பு, அப்படி இல்லை. அதாவது உணவு சாப்பிடுகிற நிலைமையில் வர்ற நோயாளிகளை நம்ம முழுதாக குணப்படுத்த முடியுது. உணவே தங்காமல் சாப்பிடுகிற அத்தனையும் வெளியில் வாந்தி எடுக்கிற சூழலில் வர்றவங்க, உணவு உள்ளே போகாத சூழலில் வர்றவங்க, அவங்கள நம்மளால் குணப்படுத்த முடியலை. இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ இவரோட இன்னும் 1-2 பேர்லாம் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவே தங்க முடியாத சூழல் இருந்ததுனால நம்ம அவங்களெல்லாம் அனுப்ப வேண்டிய சூழல் தான் வந்தது. உணவு உட்கொண்டு இருக்கிற பொழுதே வருகிற போது நம்மளுடைய மருந்துகள் மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வயிற்றில் புற்றுநோய், லிம்ப் நோட்ஸ்லேயும் இருக்குது. அவங்க வரும்போது சாப்பிட முடியாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்களையும் நீங்கள் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நவீன மருத்துவத்தில் ஓரளவு அவங்க பண்ணிடுறாங்க, குணப்படுத்திடுறாங்க. சில பேருக்கு அது முடியலை, இனிமேல் முடியலைன்னு கை விரிக்கிறாங்கல்ல, தயவுசெய்து நீங்கள் இந்த மருத்துவத்தை எடுங்க. அதாவது நான் அந்த கல்லீரல் நோயாளிகளுக்கு இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா, ஈரோட்டில் இருந்து ஒரு குடும்பம் இங்கே ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் அதிகமான தொகை செலவு பண்ணிவிட்டு மஞ்சள் காமாலையில் ஒன்று குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நம்மளை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க. பிலிரூபின் அப்போ என்கிட்ட வரும்போது 42ன்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்லாம் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இப்போ முழுதாக குணமாகி அவன் கல்லூரிக்கு போய் இப்போ கல்லூரி முடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவரையும் நான் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். நீங்கள் உண்மையான ஆதாரங்களை சேகரித்து நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் இதுதான் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பக்கம் கதவு மூடியாச்சா, இங்கே வாங்க, கதவு திறந்துருக்கு. உங்களுக்கு சாப்பிடுகிற நிலைமையில், திடகாத்திரமான நிலைமையில் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த மருந்தை 3 மாத காலம் 4 மாத காலம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குணம் கிடைக்கும். வயிறு, கல்லீரல், மலக்குடல் புற்றுநோய்க்கு நம்ம நல்ல உத்தரவாதம் கொடுக்கலாம், நம்ம சொல்லுகிற நிலைமையில் வந்தால். மற்ற புற்றுநோய்களுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். நான் எப்பயுமே நான் சொல்லுவது எப்படின்னா, ஒரு புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் ஆங்கில மருத்துவம், அந்த நவீன மருத்துவ முறைகளான அந்த அறுவை சிகிச்சை, ஹீமோ, ரேடியோ, எது தேவையோ அவங்க எதெல்லாம் அறிவுறுத்துகிறாங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம மருத்துவத்தையும் எடுத்தாங்கன்னா, அந்த முதல் கட்ட ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்கள்ல ஹீமோ, அதுக்குள்ளேயே நம்ம நோயாளிகள் குணமாயிருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம், என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 6 ஹீமோ 8 ஹீமோ 12 ஹீமோ கொடுக்குறாங்க, 2 வருஷம் நல்லா இருக்கிறாங்க, 3ஆவது வருஷம் வேற ஒரு இடத்துல திரும்ப வருது, திரும்ப போய் ஒரு 5 ஹீமோ 6 ஹீமோ 10 ஹீமோ எடுக்கிறாங்க, திரும்ப வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த முறையிலான மருத்துவத்தை எடுக்கிற பொழுதே நம்ம இயற்கை சார்ந்த மருத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த முதல் கட்ட
அந்த சிகிச்சை முறையிலேயே நீங்கள் குணமாயிருவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சிகிச்சையிலையும் நான் இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லை, பொதுவாக நவீன மருத்துவ அந்த மருந்துகளையும் இந்த சித்தா ஆயுர்வேதா அப்படியான மருந்துகளையும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம மருத்துவக் கல்லூரியில், சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து முழுமையாக அதை புரிஞ்சு தான் வெளியில் வந்திருக்கோம். அவங்க படிக்கக்கூடிய அத்தனை அந்த சப்ஜெக்டும் நம்மளும் படிச்சிருக்கோம். எந்த நிலைமையில் அது என்ன வேலை செய்யுது, நம்ம என்ன கொடுக்குறோம், இதனால் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம செய்கிறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை ஒரு கையில் தள்ளுறதை விட 2 கையில் தள்ளினா சீக்கிரம் சரியாயிடும். இதுதான் விஷயம். ஏன்னா நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் டெங்கு காய்ச்சலில் இரத்த தட்டணுக்கள் குறைஞ்சிருச்சு, கைவிட்டாங்களா, இனிமேல் முடியாதுன்னு சொல்கிறாங்களா, கண்ணை மூடிட்டு கிளம்பி வாங்க, நான் சவால் விட்றேன், காப்பாற்றுறேன். இரத்த தட்டணுக்கள் எவ்வளவு குறைஞ்சாலும் சரி நம்ம காப்பாற்ற முடியும். திரும்ப திரும்ப நான் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சில மருத்துவமனைகளில் இறந்து போகிறத காதுகளை கேட்குறோம். வேண்டாம், முடியாதுன்னு சொன்னால் மட்டும் வாங்க, நீங்கள் சும்மா நேராக வரவே வேண்டாம். இரத்த தட்டணுக்கள் 20,000க்கு கீழே போயிடுச்சு, இரத்த கசிவு தொடங்கிருச்சு, இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்களா, ஒன்று எண்ணி அங்கே கூப்பிடுங்க, இல்லை நீங்கள் என்கிட்ட வாங்க, உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு நோய்க்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னென்னா, ஒரு இக்கட்டான நிலையில் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறதே பெரிய விஷயம். நான் அதில் 10 வருஷம் அனுபவத்தோடு இருக்கேன். அதில் 10 வருஷம் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் இன்றைக்கும் என்னையை தான் கூப்பிட்றாங்க. நான் அங்கே தான் போய் நோயாளிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், நான் அதை அழகாக குணப்படுத்த முடியும். இப்போது நவீன மருத்துவ முறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, அப்புறம் இன்னும் 2-3 முறைகள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன முறையை ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணுறீங்க? நம்ம சித்த மருத்துவ முறையில் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா சேராங்கொட்டை, கொடிவேலி, அமுக்கரா, நித்திய கல்யாணி, இந்த மாதிரியான மூலிகைகளை, இது எல்லாமே ஏறக்குறைய பாய்சன்னே சொல்லலாம். ஆனால் அதை முழுமையாக சுத்தி பண்ணி மருந்தாக்கி அதை நம்ம பயன்படுத்துகிற பொழுது தான் இந்த புற்றுநோய் செல்கள் அழிகின்றன. இது நம்மளுடைய சித்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான விஷயம். இது இப்போ ஒரு பேஷண்ட் முழுமையாக குணமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, எதை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க டாக்டர்? நீங்கள் அந்த நோயாளிகளுடைய தொடக்க நிலையிலிருந்து நம்மளுடைய சிகிச்சை முடிஞ்சு கிளம்புற வரைக்குமான ரிப்போர்ட்டு எல்லாமே என் கையிலையும் இருக்குது. உங்கள்கிட்ட கைவசம் ரிப்போர்ட் இருக்குது, பேஷண்ட் கையிலையும் இருக்குது. நீங்கள் இதை வெளியிடுகிற பொழுது அரசு சார்ந்த அதிகாரிகளோ இல்லை மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களோ இதை உண்மைத்தன்மையை அறியணும்னா எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். நோயாளியும் சந்திச்சும் பேசிக்கலாம், நோயாளியுடைய ரிப்போர்ட்டையும் பார்த்துக்கலாம், என்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டையும் பார்த்துக்கலாம். இது உண்மை. நிறைய நோய்களுக்கு நம்ம முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நவீன மருத்துவ முறைகளில் இந்த கேன்சர் பற்றி கேட்டோன்னா, அது செல்களோட ஒரு அதீத வளர்ச்சி இல்லைன்னா ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் வளர்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் அதை எப்படி குறிப்பிடுறாங்க? அதாவது நவீன மருத்துவமோ சித்த மருத்துவமோ எந்த மருத்துவமாக இருந்தாலும் அறிவியல் ஒன்று தான். எப்படின்னா, எந்த செல் எந்த உறுப்பினுடைய எந்த பகுதி எந்த செல் தொடர்ந்து இரிட்டேட் செய்யப்படுகிறதோ, தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறதோ, தொடர்ந்து எந்த உறுப்பின் ஒரு செல் பாதிக்கப்படுகிறதோ அந்த செல் தான் உருமாற்றம் அடையும்.
இப்போ புற்றுநோய்ங்கிறதே என்ன தெரியுமா, கண்டினியூஸ் இரிட்டேஷன் ஒரு செல்லில், அப்போ அந்த செல் உருமாற்றம் அடையும். அதுதான் அபரீத வளர்ச்சி அடைந்து புற்றுநோய் செல்லில் வளர்றது. இப்போ நீங்கள் 15 வயசு வரைக்கும் பான்பராக்குனா என்னன்னு தெரியாத மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் அதை கற்றுக்கிட்டு அந்த வயசில் இருந்து இந்த கட்டட தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பான்பராக்கு போடுறாங்க. அந்த பாக்கு 15 வயசு வரைக்கும் நம்ம உணவு வேறு மாதிரி இருக்கும். 15 வயசுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை போட ஆரம்பிக்கிறாங்க. வருஷ கணக்காக அது தொடர்ந்து இந்த வாய்ப்பகுதியில் அது இரிட்டேட் பண்ணி 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 அங்கே ஒரு செல் மாடிஃபை ஆகும். அதுதான் வாய் புற்றுநோய். முதல் அது. ரெண்டாவது, சில காரணங்கள்னால பல்லு உடஞ்சிருக்கலாம், அல்லது பல்ல ஏதாவது ஒரு சிகிச்சை நடந்து ஒரு கூர்மையான பகுதி இருந்திருக்கலாம். அந்த பல்லினுடைய அந்த கூர்மையான பகுதி நாக்கில் பட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அது குத்திக்கிட்டே இருந்தால் 1 வருடமோ 1.5 வருடமோ 2 வருடமோ கழித்து அந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு சிறு புண் ஆறாமல் தொடர்ந்து நீடிக்கும். அது புற்றுநோயாக மாறும். இது நிறைய பேருக்கு நடக்குதுங்க. பல் சிகிச்சை சில விஷயங்கள், அது பல் மாற்று சிகிச்சையோ அல்லது அதெல்லாம் பண்ணும்போது எதுவும் தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குதான்னு பல் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். தொடர்ந்து இரிட்டேஷன் இருக்கிற பொழுது புற்றுநோய் வருது. ஆல்கஹால் தொடர்ந்து குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வயிற்று பகுதி, அதுக்கு மேலே அந்த ஈசோஃபேகஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த பகுதி, தொண்டை பகுதி, குடல் பகுதி, கல்லீரல், இங்கெல்லாம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அது ஒரு எரிச்சல் தானே, தொடர்ந்து அது போய் அது எரிச்சலை உண்டு பண்ண இந்த பகுதியிலலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து செயற்கை கலர் பொடி கலக்கப்பட்ட நிறைய கலர் வண்ணங்கள் பூசப்பட்ட பேக்கரி வகைகள் நிறைய சாலையோரங்களில் சிக்கன் 65 பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பு கலரில் வறுத்து வச்சுருப்பாங்க. அது பூரா கலர் பொடி. நிறைய கடைகளில் அந்த கலரை போட்டு தான் உள்ளே இழுப்பாங்க. அது விவரம் தெரியாத மாணவர்கள், கூலி வேலை செஞ்சுட்டு போகிறவங்கெல்லாம் அதை வாங்கி தான் சாப்பிட்றாங்க. அது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீண்டும் 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 ஒரே எண்ணெயை வறுத்து 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 அதையே யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு காரணம். மூன்றாவது, அந்த அஜினோமோட்டோ மாதிரியான நிறைய விஷயங்களை கலந்து தான் இந்த ஃப்ரைட் ரைஸு இதெல்லாமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொறுன்னு இந்த சிக்கன்லாம் பண்ணுறாங்கள்ல, அது இந்த மாதிரியான நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய மண் சார்ந்த தயாரிப்பு முறைகள்னு நம்ம குடும்பத்தில் இருக்குது. நல்ல மஞ்சப்பொடியை போட்டு, சீரகத்தை போட்டு, வெங்காயத்தை போட்டு, பூண்டு போட்டு இதெல்லாம் தயாரிக்கிற முறையெல்லாம் விட்டுட்டு ஒரே மிளகா பொடி, கலர் பொடி, கெமிக்கல் பொடி, இந்த கலர் பொடிகளை போட்டு உணவு தயாரிக்கிற கடைகளில் போட்டு கலந்து செய்கிறான. நம்மளுடைய உணவு சார்ந்த இந்த இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு இதெல்லாம் விட அவன் அந்த கலர் பொடி அவன் விதவிதமாக கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் வேதியியல் பொருட்களை கலக்கக்கூடிய வித்தைகளை அவங்க அங்கேருந்து கற்றுட்டு வந்திருக்காங்க. இது கண்கூட பார்த்துட்ருக்குறோம். அதாவது நான் இப்போ சொல்கிறேங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, ஒரு ஆப்பிள் வாங்குங்க, ஒரு கோல்டு கலரில் ஒரு ஆரஞ்சு வாங்குங்க. இந்த ரெண்டையும் ஒரு ஒரு அலமாரி மேலே இல்லை ஒரு இது மேலே வீட்டில் போய் வைங்க. எத்தனை நாள் கெடாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 நாள் 6 நாள். 5 நாள் 6 நாளா? இல்லையா, ஒரு 10 நாள். 5 மாதம் கெடாமல் இருக்கும். நான் எழுதி தரேன், நீங்கள் பாருங்கள்.
அது எப்படி இவ்வளோ ஆணித்தரமா சொல்றீங்க? ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியாச்சு. என்ன நடக்கு தெரியுமா? ஒரு பழம் அப்படின்னா ஒரு 10 நாள் 12 நாள் ஆனால் அழுகி தான் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆப்பிள் என்ன தெரியுமா, 1 மாதம் கழிச்சு தான் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்குது. 1 மாதம் கெத்தாக நிற்கிது ஆப்பிள், அப்படியே இருக்குது. அந்த மெழுகெல்லாம் பூசி வச்சுருக்க ஆப்பிள் அப்படியே இருக்குது. 1 மாதம் கழிச்சு லைட்டாக சுருங்குது, 2 மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சுருங்குது, 3 மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம், 6 மாதம் கழிச்சு பாதி சுருங்கியிருக்கு. சுருங்கல் தான் நடக்குதே தவிர அழுகல் நடக்கவே இல்லை. அதனுடைய பாரம்பரியத்தையே மாற்றிடுச்சு அந்த கெமிக்கல். இல்லை, ஒரு தாவரமோ ஒரு பழமோ எதுவாக இருந்தாலும் அழுகிறது தானே. அதையே மாற்றிட்டாங்க, அதையே மாற்றிட்டாங்க. இது வந்து டெய்லி 4 ஆப்பிளை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம், 4 சாப்பிட்றோம், காலியாக போகிறதுனால தெரிய மாட்டேங்குது. நான் எப்படி கண்டுபிடிச்சதுங்களுங்க, ஒரு ஆப்பிள் உருண்டு போய் அலமாரி கடியில் கடந்திருக்கு, ரொம்ப நாள் பார்க்கல. அப்புறம் நம்ம புது வீடு கட்டி வரும்போது பழைய வீடை காலி பண்ணும்போது உள்ளே ஒரு ஆப்பிள் சுருங்கி இருக்குது. இது எப்பயோ விழுந்த ஆப்பிள்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் நான் இன்னொரு ஆப்பிள் வாங்கி வீட்டில் வச்சு அதை டெய்லி பார்க்குறேன். 6 மாதம் கழிச்சு இவ்வளோ இருக்குது. இப்போ 1 வருஷம் ஆச்சு அந்த ஆப்பிள். அந்த ஆப்பிள் இருக்கு, நான் வேணா இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அது இருக்கு. அதிர்ச்சியான விஷயம், இன்னும் அழுகலை. 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் சுருங்கிட்டு தான் போகுதே விட அழுகவில்லை. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கே. நம்ம கிட்னி எல்லாம் சுருங்குதுன்னு இப்போ செய்திகள் நிறையா வருதே. இந்த மாதிரியான உணவுகள் தான் காரணமோன்னு நினைக்க தோணுது. ஏன்னா அழுகல் அப்படிங்கிறது மாதிரி சுருங்கல்ங்கிற நிகழ்வு தான் ஆப்பிளில் நடக்குது. ஆரஞ்சில் அது கூட நடக்கலை, அப்படியே இருக்குது. 6 மாதம் ஆனாலும் தகன்னு மின்னிக்கிட்டு அப்படியே இருக்குது. அதை பார்த்து யாராவது எடுத்து சாப்பிட்ருவாங்களோன்னு பயப்பட வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தான் புற்றுநோய்க்கு காரணம். நான் அடித்து சொல்கிறேன். அதாவது காலையில் நம்ம பல் துளக்குறோம், அந்த பேஸ்டில் இருந்து தண்ணி குடிக்கிறது, கேன் வாட்டரில் தண்ணி குடிக்கிறதுலேருந்து காய்கறி பழம் அத்தனையுமே கெமிக்கல். ஆனால் அதை தவிர்க்கவே முடியலையே. பிற எப்படி கேன்சர்னு தப்பிப்போம்? சரி, தவிர்க்க அதாவது சொல்லுங்கள். இது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது. நம்ம பயன்படுத்தக்கூடிய, நம்ம உண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இயற்கை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அக்கறை அரசாங்கத்துக்கு தான் வரணும், அரசு அதிகாரிகளுக்கு தான் வரணும். அரசோட தலைமை என்ன முடிவு பண்ணணும்? சரி, இந்த உலகத்துக்கே நம்ம தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரணமாக ஆக்குவோம், எல்லாரும் இயற்கை சார்ந்து மாறுவோம். அப்படி பல கோடி ரூபாயை மருத்துவமனையில் போய் கொட்டுறதுக்கு சில கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு மானியமாக கொடுங்க. அவங்க செயற்கை உரம் போடாமல், பூச்சிக்கொல்லி மருந்து போடாமல் இயற்கையாக விளைவிச்சு கொடுப்பாங்க. அதை மக்களுக்கெல்லாம் கொடுங்க. நீங்கள் மருத்துவமனைக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுறீங்கல்ல, சில 100 கோடியை மட்டும் இதுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் கழித்து அந்த பல ஆயிரம் கோடி செலவு மிச்சமாகும். ஏன்னா நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேங்க. நாங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அப்போல்லாம் எங்கள் உணவு எப்படி தெரியுமா? வீட்டில எல்லாம் சமைக்க மாட்டாங்க பெருசாக. நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டால் காட்டு பக்கம் போய் இலந்த பழம் பறித்து சாப்பிடுவோம், மஞ்சனத்தி பழம் பறித்து சாப்பிடுவோம், நாவல் பழம் பறித்து சாப்பிடுவோம், நம்ம கலாக்காய் கலாப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதை பறித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி பழங்கள், நிறைய காய்கறிகள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும். பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே தக்காளி ஒரு 20 செடி போட்டு வச்சுருவோம். அதில் பழுத்த தக்காளி 4 பறித்து சாப்பிட்ருவோம். பச்சை பிஞ்சு வெண்டைக்காய் அப்படியே மென்று சாப்பிட்டு போவோம். இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் சர்க்கரை நோய் வரலை அப்படிங்கிறது என் மனசு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? சிறு வயசில் நம்ம சாப்பிட்ட ஆகாரங்கள் நம்ம உடம்பை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சர்க்கரை நோய் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, சிறு வயசில் நம்ம சாப்பிட்ட உணவுகள் நம்மளுடைய ஜீனை, நம்மளுடைய செல்களை, நம்மளுடைய அந்த உடம்போட ஆதாரத்தை அப்பயே உறுதிப்படுத்திருச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன தான் பிரியாணி சாப்பிட்டாலும், என்ன தான் வேறு ஃப்ரைட் ரைஸு கெமிக்கல் சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு தாங்குது. சரிங்களா? ஆனால்
இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு அது கிடைக்கல, அந்த கிராமிய வாழ்வு கிடைக்கல. இப்போ சாப்பிட்றதெல்லாம் என்ன? கலர் பொடி, ரசாயனங்கள், வண்ணங்கள் தீட்டப்பட்ட கேக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. தேட்டருக்கு போனால் நம்ம குழந்தைகள் அதுதான் கேட்குறாங்க. அது அந்த மொறுமொறுன்னு வருவதற்காக செய்யப்படக்கூடிய, கலக்கப்படக்கூடிய அந்த கெமிக்கல், ரசாயனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கி குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றும் இன்றைக்கி குழந்தைங்க பூரா கேன் வாட்டர் தானே குடிக்குது. நம்ம அன்றைக்கி அப்படி குடிக்கலையே. கிணத்து தண்ணி, குழாய் தண்ணி இதை தானே குடித்தோம். சில பேர் கொதிக்க வச்சு குடிப்போம், இல்லைனா அப்படியே குடிப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் அது கிடைக்கல. அப்போ என்ன ஆகுது? இன்றைக்கே குழந்தைகளுடைய அந்த ஜீன், அந்த செல் ஆரோக்கியமற்று போய்விடுது. அடிப்படை ஆரோக்கியம் நமது குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. நம்ம வீட்டு தாய்மார்கள் நம்மளுடைய சூழலை கருதி முடிஞ்சவரை அவங்க எதை முயற்சி பண்ணாலும் பயன்படுத்துகிற எல்லாம் கெமிக்கலாக தான் இருக்குது. குடிக்கிற தண்ணியில் கெமிக்கல் இருக்குது. டாக்டர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய கெமிக்கல் உள்ளே போகுதுன்னு, அதை மாற்றணும்னு நீங்கள் சில வழிகள்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் தியரிட்டிக்கலாக தானே டாக்டர் இருக்குது, ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லையே. ஏன்னா அவ்வளவு ஜனத்தொகை இருக்குது, அவ்வளவு தேவை இருக்குது, பாசிபிளே இல்லையே. இல்லை, பாசிபிள் இல்லைன்னு நம்ம முடிச்சிட முடியாது இல்லையா? இவ்வளோ பெரிய கட்டடங்கள் கட்டுறோம், இவ்வளோ பெரிய மெட்ரோ இது போடுறோம், பலாயிரம் கோடி பட்ஜெட்டை எதுக்கோ ஒதுக்குறோம். நம்ம மனுஷங்க சாப்பிட்ற உணவு தயாரிக்கிறத இயற்கை முறையில் தயாரிக்கிறதுக்கு ஏன் பட்ஜெட் ஒதுக்க முடியாது? நான் சொல்கிறது என்னென்னா, விவசாயிகளுக்கு நீங்கள் மானியம் கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாமல் நம்மளுக்கு நல்ல உணவுகளை விளைவிச்சு கொடுப்பாங்க. இப்போ சரி, காய்கறி, அரிசி, பருப்பு, நான் சொல்கிறேன் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள் நம்ம விஷமில்லாத உணவு, வேதியியல் கலக்காத உணவு, அந்த வேதிப்பொருட்கள் கலக்காத உணவு என்ன, ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கப்பா. அந்த நம்பிக்கையில தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏதோ கம்மியா இருக்கும் காலையில இருந்து. இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி கிடையாது. விஷத்தை உண்பதற்கு அங்கீகாரம் என்ன? விஷம்னு தெரியுது, அது கொஞ்சம் போல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறத நான் அதாவது இன்னைக்கு எத்தனை கட்டிட தொழிலாளர்கள் பிளாஸ்டிக் கேரி பேக்கில் கடையில் டீ வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க தெரியுமா? அது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு மோசமான விளைவுன்னு அந்த தொழிலாளர்களுக்கு தெரியல. ஆனால் அதை கண்கூட எல்லா அதிகாரிகளும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அரசு கட்டடமே கட்டக்கூடிய தொழிலாளர்கள் பக்கத்து டீ கடையில் போய் பிளாஸ்டிக் கேரி பேக்கில் தான் டீ வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமான செயல். அதாவது கேரி பேக்காவது தடுக்கணுமா இல்லையா? மனுஷன் ஒரு ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு திட்டமும் இல்லை. உடல் ஆரோக்கியம்தான் முதல் மகிழ்ச்சி. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் காரு, மெட்ரோ வாட்ரு, ஃப்ளைட்டு இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. உடல் ஆரோக்கியம்தான் முதல் மகிழ்ச்சி. அது நிறைய நம்ம பெரியவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, சட்டுன்னு பிரச்சனைக்குள்ளாயிடுறாங்க. என்ன காரணம்? நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய இதெல்லாம் மாறி போயிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆப்பிள். ஆமாம், இந்த ஒரு வருஷம் ஆளுங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கே இந்த பாருங்க, அது ஆப்பிளா? ஆமாம், தயவுசெய்து இதை கேமராவில் நல்லா காமிங்க. லேபிள் முதற்கொண்டு சுருங்கி அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு வருடம் கழித்து ஒரு ஆப்பிள் என்ன ஆகுதுங்கிறதுக்கு நேரடி உதாரணம் இது. படிப்படியாக சுருங்கி ஒரு வருடம் கழித்து இன்னும் அழுகலை ஆப்பிள். அப்போ ஏதோ நடக்குதுங்கிறது புரியுதா இல்லையா? ஒரு பழம் இல்லை, அழுகி போகிறதுங்கிறது தானே அதோட தன்மையை. அழுகி அப்படி செதஞ்சிரும் பழங்கள். இது இன்னும் அழியலை. 6 மாதம் கழிச்சு பாதி சுருங்குச்சு, 1 வருஷம் கழிச்சு இவ்வளவு சுருங்கிருக்கு. ஆனால் ஆரஞ்சு அசையவே இல்லை, அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஏதோ நம்மளை மீறி நடந்துகிட்ருக்கு.
அரசாங்கம் இதெல்லாம் பார்க்கணும். ஐயாவுக்கு ஃபுல்லாக குணமாயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷம். எங்கள் மருமக ஒரு பக்கம் முத்தம் வச்சிச்சு, நானும் ஒரு பக்கம் முத்தம் வச்சேன். 2 பேரும் கட்டி அணைச்சி தான் பிடிச்சோம். இப்போ அவங்க இருக்கிற ஸ்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? இப்போ வந்து க்யூர் பரவாயில்ல, முன்ன விட தேவலாம் இப்போ.